முதல்ல நம்ம என்ன செய்யறான்னு பார்த்தோம்னா, ஒரு பகுதியை சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றுகிறான். அதான் ரொம்ப முக்கியம். 1949 ஒரு சிலையை கொண்டு வந்து, இப்படி ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமன் சிலையை கொண்டு வந்து அயோத்தியின் அந்த பாபர் மசூதி உள்ளே வைத்து விட்டார்கள். வைத்ததன் மூலமாக அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாக மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் கொண்டு வந்து எதிர்த்து வீட்டுக்காரன் ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு, இது உன் வீடு கிடையாது, இதுக்கு பேர் சர்ச்சைக்குரிய கட்டிடம் என்று சொல்கிறான். அதை போலவே அவர்கள் இதை சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றி 1994 அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. மிகவும் முக்கியம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. எங்க? திருப்பரங்குன்றம் தர்கால. அதுக்கு முன்னாடி கிடையாது. நாம் அவன் ஏன் இதை அயோத்தியாக்கி தீர்வோம் என்று சொல்கிறான், நாம் ஏன் அயோத்தியாக்க கூடாது, மாற்ற முடியாது என்று சொல்கிறோம் என்றால், இரண்டுக்குமே ஒரே ஃபார்முலா. அங்க 1949, இங்க 1994. இங்கேயும் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்கிறார்கள். அங்கே எப்படி படிப்படியாக முதல்ல சிலையை வைக்கிறான், அப்புறம் ஒரு ஆர்டர் சிலையை எடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர். அதுக்கு பிறகு என்ன? நான் சொல்றது அயோத்தியில் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் உள்ளே சென்று வழிபடலாம், எப்படி மசூதியில இந்துக்கள் சென்று வழிபடலாம் என்று ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு. அதற்கு பிறகு கோயிலை இடிக்கிறார்கள். இடித்த பிறகு மொத்தமாக சர்ச்சைக்குரிய கட்டிடமாகி விட்டது. அதற்கு பிறகு கடைசியாக அது திருப்பி என்ன, சுப்ரீம் கோர்ட்ல கோயிலை கொடுத்துட்டு போயிருங்களே. இதை போன்ற அதே மூல உத்தியை பயன்படுத்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாபர் மசூதி மட்டுமல்ல, அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாக ஆனது போலவே, ஆக்கப்பட்டது போலவே அஜ்மீர் தர்காவையும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். மாற்றி விட்டார்கள். தொல்லியல் துறை சென்றது ராமர் கோயில், அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பாபர் மசூதி கோயிலுக்கு கீழே போய் தேடி பார்த்துட்டு, இங்க கோயில் இருந்ததற்கான எந்த சாட்சியமும் இல்லை. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கில் முக்கியமான தொடர்பான நடந்தனா, இங்கே சாட்சியங்கள் இல்லை, ஆனாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலே என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம் என்று கொடுத்தார்கள். எது நம்பிக்கை? ஆண்கள் இறந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும், இது நல்லது என்ற நம்பிக்கை. இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் பார்ப்பனன், உயர்ந்தவன் என்பது ஒரு நம்பிக்கை. எந்த நம்பிக்கை அடிப்படையிலே நாம் சரி என்று சொல்வது? ஆக மக்களுக்கு எது சரியோ, எது ஜனநாயகமோ, அதைத்தான் நாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.